அமெரிக்கா ரிப்போர்ட் சேனலூடாக இணைந்திருக்கிறோம். 2 நாட்களாக இலங்கையில் பேசு பொருளாக மாற இருக்கின்ற விடயம் வயல்வெளியில் பிறந்த குழந்தையை விட்டுச் சென்ற தாய் பெற்றியும் குழந்தை பெற்றியுமாகத்தான் இருக்கிறது. அந்த குழந்தையை தத்தெடுப்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்று கூட சொல்லலாம். அப்படியான ஒரு செய்தி வெளிநாட்டிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் 25 குழந்தைகளை விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்ட கும்பல் ஒன்று இந்தோனேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சில குழந்தைகள் கருவிலேயே தத்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான செலவுகள் தீர்க்கப்பட்ட பின்னர் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக இந்தோனேசியாவின் 2 நகரங்களில் சந்தேகத்திற்கிடமான 11 பேரை இந்தோனேசிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்த்து 1 வயதுக்குட்பட்ட 6 குழந்தைகளையும் இந்தோனேசிய போலீசார் கொண்டிருக்கிறார்கள். இந்த கும்பல்கள் குழந்தைகளை வைத்திருக்க விரும்பாத பெற்றோர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களை இலக்கு வைத்து இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இவர்கள் பெரும்பாலும் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் குரூப்களில் தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த விற்பனை மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குழுவில் குழந்தைகள் தொடர்பான தகவல்களை தேடுபவர்கள், அதனை பராமரிக்க வீடுகளை வழங்குபவர்கள், போலி ஆவணங்களை தயார் செய்பவர்கள் ஆகியோர் அடங்குகின்றனர். குழந்தைகள் அவர்களுடைய தாய்மார்களிடம் இருந்து எடுக்கப்பட்டு 2-3 மாதங்கள் வளர்ப்பு பெற்றோரிடம் கொடுக்கப்பட்ட பின்னர் ஜகார்த்தாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு குழந்தைகளுக்கான போலி பிறப்பு சான்றிதழ்கள், கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் தயார் செய்து அனுப்பி வைக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் 11 தொடக்கம் 16 பில்லியன் இந்தோனேசிய ரூபாய்களுக்கு விற்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த குழந்தைகளில் 12 ஆண் குழந்தைகளும் 13 பெண் குழந்தைகளும் அடங்குவதாக கைது செய்யப்பட்ட கும்பல் தெரிவித்திருக்கிறது. மேற்கு ஜாவா உட்பட இந்தோனேசியாவின் பல்வேறு நகரங்களில் இந்த குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர்.